ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ். செக்ஷன் ஃபார்முலா, மிட் பாயிண்ட் ஃபார்முலா இந்த மாதிரி ஃபார்முலாஸ் யூஸ் பண்ணி எம்சிக்யூஸை சால்வ் பண்ணி எக்ஸாமில் டைம் வேஸ்ட் பண்ணுறீங்களா? ஃபார்முலாஸ் இல்லாமல் எப்படி குயிக்காக 4 டிஃப்ரெண்ட் ட்ரிக்ஸ் யூஸ் பண்ணி 5 செகண்ட்ஸில் சம் சால்வ் பண்ணுறதுன்னு இன்றைக்கி பார்க்க போகிறோம். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற டாபிக் வந்து கோஆர்டினேட் ஜாமெட்ரியோட எம்சிக்யூஸ் தான். வெல்கம் டு பிரைம் மேக்ஸ் தமிழ். வாங்க ஸ்டார்ட் பண்ணலாமா? நம்ம பார்க்க போகிற ஃபர்ஸ்ட் ட்ரிக் பேரலோகிராம் ட்ரிக். இதில் கொஷினில் ஏபிசிடி நமக்கு கொடுத்துட்டாங்க. 3 வெர்டிசஸ் கொடுத்துட்டாங்க. ஏபிசிங்கிற 3 வெர்டிசஸ் கொடுத்துட்டாங்க. டிங்கிற வெர்டெக்ஸ் மட்டும் மிஸ் ஆயிருக்கு. இது ஆப்ஷனில் நமக்கு கொடுத்துருக்காங்க. இதை நம்ம ஃபைண்ட் பண்ணோம். இந்த ட்ரிக்கை பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு இம்பார்ட்டன்ட் இன்ஸ்ட்ரக்ஷன். இது உங்களுக்கு புரியிற மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு ஒரு சின்ன டைம் எடுத்துப்பேன். ஆனால் நீங்கள் ஒன்ஸ் அந்த லாஜிக் புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா குயிக்காக நம்ம போட்டுடலாம். ஸோ இதோட ட்ரிக்கோட லாஜிக் என்னன்னா, 2 கார்னர் டேர்மை ஆட் பண்ணணும். மிடில் டேர்மால மைனஸ் பண்ணிடணும். கார்னர் டேர்ம்னு மென்ஷன் பண்ணுறது ஏவும் சியும் தான் கார்னர் டேர்ம். மிடில் டேர்ம் வந்து நமக்கு பி தான் மிடில் டேர்ம் இந்த சம்மில். ஸோ இப்போ எப்படி அந்த கார்னர் டேர்மை ஆட் பண்ணுறோன்னா, எக்ஸ் கோஆர்டினேட் கண்டுபிடிக்க தனியாக பண்ண போகிறோம். இப்போ ஏங்கிற டேர்மில் எக்ஸ் கோஆர்டினேட் வந்து -3, சிங்கிற டேர்மில் எக்ஸ் கோஆர்டினேட் வந்து 8, மிடில் டேர்ம் வந்து பி, அதில் எக்ஸ் கோஆர்டினேட் வந்து 6. இதை ஆட் பண்ணிங்கன்னா என்ன கிடைக்கும்? உங்களுக்கு 8 - 8ன்னு கிடைக்கும். தட் இஸ் 0. எக்ஸ் ஆன்சர் 0. இதே மாதிரி ஒய் கோஆர்டினேட்டை நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ ஏங்கிற டேர்மில் ஒய் கோஆர்டினேட் வந்து 3, சிங்கிற டேர்மில் ஒய் கோஆர்டினேட் வந்து 3. ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிக்கணும். மிடில் டேர்ம் என்ன? பி, அதோட ஒய் கோஆர்டினேட் 7. இப்போ மைனஸ் பண்ணிங்கன்னா -1ன்னு வரும். ஸோ அப்போ எக்ஸ் கோஆர்டினேட் வந்து 0, ஒய் கோஆர்டினேட் -1. இதுதான் நம்மளோட அந்த டி வெர்டெக்ஸ். ஸோ இது மாதிரி ஆப்ஷன் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பியில் இருக்கு. அதுதான் கரெக்ட். புரிஞ்சுதுங்களா? நம்ம இப்போ செகண்ட் ட்ரிக் பார்க்க போகிறோம். இந்த கொஷினை பார்த்தோன்னே எல்லாரும் கண்டிப்பாக பயப்படுவீங்க. லென்த்தியாக இருக்க, நமக்கு புரிஞ்சுக்க முடியாதுன்னு நினைப்பீங்க. பட் கொஷின் வந்து ரொம்ப சிம்பிள் தான். எப்படி போடுறதுன்னு நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து கொஷினை நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். இந்த கொஷினில் ஒரு லைன் செக்மெண்ட் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அந்த லைன் செக்மெண்ட் வந்து எக்ஸ் ஆக்சிஸில் இன்டர்செக்ட் ஆகிற இடம் பேர் பி. அதே லைன் செக்மெண்ட் வந்து ஒய் ஆக்சிஸில் இன்டர்செக்ட் ஆகிற இடம் பேர் கியூ. இது ரெண்டுத்தையும் கனெக்ட் பண்ணால் ஒரு லைன் கிடைக்கும். இந்த லைனோட மிட் பாயிண்ட் என்ன, அதாவது பிக்யூங்கிற லைனோட மிட் பாயிண்ட் என்னன்னு ஆப்ஷனில் நமக்கு கொடுத்துருக்காங்க. எல்லாரும் ஜென்ரலாக என்ன பண்ணுவோம்? மிட் பாயிண்ட் ஃபார்முலா யூஸ் பண்ணி கண்டுபிடிப்போம். ஆனால் நம்ம அப்படி பண்ண போகிறதில்ல. நம்மளோட லைன் செக்மெண்ட்டில் இந்த இடத்துல 4 இருக்கா? அப்போ 4/2 போட்டிங்கன்னா என்ன கிடைக்கும்னா 2ன்னு கிடைக்கும். இதே மாதிரி இங்கே 6ன்னு இருக்குது. 6/2 பண்ணிங்கன்னா 3 கிடைக்கும். அப்போ 2,3 தான் நமக்கான மிட் பாயிண்ட். ஸோ ஆப்ஷன் ஏ தான் கரெக்ட். மிட் பாயிண்ட் யூஸ் பண்ணாமே நம்ம மிட் பாயிண்ட் கண்டுபிடிச்சிட்டோம். ட்ரிக் பிடிச்சிருக்கா உங்க எல்லாருக்கும்? நெக்ஸ்ட் ட்ரிக் போகலாமா? இப்போ நம்ம ட்ரிக் 3 பார்க்க போகிறோம். கொஷின் வந்து ரொம்ப ஈஸி தான். ஆனால் நிறைய பேர் மிஸ்டேக் பண்ணுறதுக்கான பாசிபிளும் ஹையாக இருக்க கொஷின். கொஷினில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா 4,7ங்கிற பாயிண்ட் இருக்கு. அந்த 4,7ங்கிற பாயிண்ட்டுக்கும் எக்ஸ் ஆக்சிஸ்க்கும் உள்ள டிஸ்டன்ஸ் எவ்வளோ? அதான் கொஷின். இந்த டிஸ்டன்ஸ் தான் உங்ககிட்ட கேட்டிருக்காங்க. இப்போ இதை எப்படி கண்டுபிடிக்க போகிறோன்னா, எக்ஸ் ஆக்சிஸை பற்றி கேட்குறாங்களா? எக்ஸ் கோஆர்டினேட்டை மறந்துடுங்க. எக்ஸ் கோஆர்டினேட் இந்த இடத்துல 4, இதை வந்து மறந்துடுங்க. அப்போ நமக்கு ஒய் கோஆர்டினேட் என்ன? 7. அப்போ 7 யூனிட்ஸ் தான் ஆப்ஷன். ஸோ இது வந்து ரிவர்ஸ் லாஜிக்கில் யோசிக்கணும். இதே கொஷின் வந்து ஒய் ஆக்சிஸை பற்றி கேட்குறாங்க அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும்? எக்ஸ் ஆக்சிஸ் ஆன்சரை எழுதணும். ஸோ ரிவர்ஸ் லாஜிக்கில் யோசிச்சிங்கன்னா ஆன்சர் கிடைச்சிடும். சப்போஸ் எனக்கு நெகட்டிவில் நம்பர் வருது சார், அப்போ எப்படி -7 போடலாமா அப்படின்னு கேட்கக்கூடாது. ஏன்னா டிஸ்டன்ஸ் எப்பயுமே பாசிட்டிவ் தான். ஸோ -7 உங்களுக்கு இன்கேஸ் ஆன்சர் வருது இந்த லாஜிக் படி அப்படின்னா +7 யூனிட்ஸ் எழுதணும். புரிஞ்சுதுங்களா ஸ்டூடெண்ட்ஸ்? நம்ம இப்போ ட்ரிக் நம்பர் 4 பார்க்க போகிறோம். கொஷினில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, சர்க்கிளோட டயமீட்டரோட 2 எண்டு 5,-2 அண்ட் 5,2ங்கிற எண்டு கொடுத்துட்டாங்க. இதை யூஸ் பண்ணி நம்ம ரேடியஸ் கண்டுபிடிக்கணும். இதில் கிவன் பாருங்க, 5,-2 வந்து டயமீட்டரோட ஒரு எண்டு, அப்புறம் 5,2 வந்து டயமீட்டரோட இன்னொரு எண்டு. இந்த ட்ரிக்கை எப்போ யூஸ் பண்ணோம்னா, எக்ஸ் கோஆர்டினேட் வந்து சேமாக இருக்கணும். அப்போ தான் யூஸ் பண்ண முடியும். இங்கே பாருங்கள், எக்ஸ் கோஆர்டினேட் 5, இங்கேயும் எக்ஸ் கோஆர்டினேட் 5. அப்போ தான் இந்த ட்ரிக் யூஸ் பண்ண முடியும். ஸோ அப்போ ஒய் கோஆர்டினேட் எப்படி இருக்குது? நமக்கு -2ன்னு ஸ்டார்ட் ஆகி 2ன்னு முடியுது. அப்போ -2லேருந்து நமக்கு 2ன்னு முடியிறப்ப ஒய் கோஆர்டினேட் வந்து எவ்வளோ யூனிட் மூவ் ஆயிருக்குன்னா 4 யூனிட்ஸ் மூவ் ஆயிருக்கு. அப்போ நம்மளோட டயமீட்டர் வந்து 4. இதில் இருந்து நமக்கான ரேடியஸ் வந்து டயமீட்டரோட ஹாஃப் வந்து ரேடியஸ். ஸோ ரேடியஸ் வந்து 2. இதுதான் ஆன்சர். பட் இந்த ட்ரிக் யூஸ் பண்ணாமல் நீங்கள் ஒரு சில
லாஜிக் யூஸ் பண்ணாவே இதோட சில ஆன்சரை டெலீட் பண்ணிடலாம், எலிமினேட் பண்ணிடலாம். ஸோ எப்பயுமே டிஸ்டன்ஸ் வந்து நெகட்டிவாக இருக்க போகிறதில்ல. அப்போ ஆப்ஷன் ஏவும் ஆப்ஷன் பியும் கண்டிப்பாக வராதுன்னு நீங்கள் சொல்லிடலாம். ஸோ ஓவராலாக இந்த வீடியோவில் இந்த 4 ட்ரிக் தான் நம்ம லேர்ன் பண்ணிக்கிட்டோம். இப்போ உங்களுக்கு ஒரு இம்பார்ட்டன்ட் சேலஞ்சும் இருக்குது. ஸ்டூடெண்ட்ஸ், உங்களுக்கான சேலஞ்ச் கொஷின் இது. கொஷின் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஏங்கிற பாயிண்ட்டுக்கும் எக்ஸ் ஆக்சஸ்க்கும் 3 யூனிட்ஸ் டிஸ்டன்ஸ்னு கொடுத்துருக்காங்க. இதை யூஸ் பண்ணி கீழே இருக்க ஆப்ஷனில் இருக்க கோஆர்டினேட் வந்து எந்த கோஆர்டினேட் வந்து ஏங்கிற பாயிண்ட்டாக இருக்காது. 3 யூனிட்ஸ் எக்ஸ் ஆக்சஸ்லேருந்து டிஸ்டன்ஸ் இருக்கணும், ஆனால் எந்த ஏ வந்து ஆப்ஷனில் அப்படி இல்லை அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கு நம்ம யூஸ் பண்ண போகிற ட்ரிக் என்னென்னா, ரிவர்ஸ் லாஜிக் ட்ரிக் யூஸ் பண்ணோம். இந்த ரிவர்ஸ் லாஜிக் ட்ரிக் என்ன சொல்கிறோம், எக்ஸ் ஆக்சிஸ் நம்ம பார்த்தா நமக்கு என்ன ஞாபகம் வரணும், ஒய் கோஆர்டினேட் ஞாபகம் வரணும். எக்ஸ் கோஆர்டினேட் 3 யூனிட்ஸ் கொடுத்துருந்தாங்கன்னா ஒய் கோஆர்டினேட் 3 யூனிட்னு ஞாபகம் வரணும். அப்போ நீங்கள் ஆப்ஷனில் என்ன தேடணும்னா, நமக்கு இங்கே எக்ஸ் கோஆர்டினேட் என்ன வேணாலும் இருக்கலாம், ஆனால் ஒய் கோஆர்டினேட்டில் 3 இருக்கணும். அப்போ தான் 3 யூனிட்ஸ் டிஸ்டன்ஸ் வரும். அதே மாதிரி எக்ஸ் கோஆர்டினேட் என்ன வேணாலும் இருக்கலாம், ஒய் கோஆர்டினேட் -3 இருந்தாலும் நமக்கு ஓகே தான். ஸோ ஏன்னா நமக்கு டிஸ்டன்ஸ் இருக்கிறப்ப பாசிட்டிவாக தான் கோஆர்டினேட்டை மாற்றி சொல்ல போகிறோம். ஸோ அப்போ 3யும் -3 இருக்க ஆப்ஷன் எல்லாமே ஏவோட பாயிண்டோட கோஆர்டினேட்டாக வரக்கு பாசிபிள் இருக்குது. அப்போ ஏதோ ஒரு ஆப்ஷன் வந்து இந்த 3யோ -3யோ இல்லாமல் இங்கே 4 ஆப்ஷனில் இருக்கும். அந்த ஆப்ஷன் என்னன்னு கண்டுபிடிச்சி கீழே கமெண்ட்டில் ஆப்ஷனோட நேமை டைப் பண்ணுங்கள். எத்தனை பேர் கரெக்டாக பண்ணுறீங்கன்னு பார்க்கலாம். இந்த வீடியோவில் நம்ம டிஸ்கஸ் பண்ண ட்ரிக்ஸ் வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் போட்டுருங்க. அதே மாதிரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இதே மாதிரி வீடியோஸ்க்கு முக்கியமாக உங்களோட பெஸ்ட் ஃப்ரெண்டுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. அவங்களும் எக்ஸாமில் இந்த ட்ரிக்ஸ் யூஸ் பண்ணி ஈஸியாக ஸ்கோர் பண்ணட்டும். லெட்ஸ் மேக் மேக்ஸ் சிம்பிள் டுகெதர். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் த வீடியோ.